நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை மிக அருமையான ஒரு தலைப்பின் கீழே இந்த வருஷத்துலேருந்து தியானிக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறது போல ஆடுகளும் நல்ல மேய்ப்பனை என்ன பண்ணியிருக்கிறது? அறிந்திருக்கிறது. இதில் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஆடை பற்றி முதல்ல நம்ம பார்த்தோம். ஆடு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கள்ளம் கபடம் அற்ற ஒரு ஆடாக இருக்கிறது. முதல்ல அது ஒரு இன்னோசன்ட் கிரீச்சர். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அது ஒரு சாந்தம் நிறைந்த மீக் கிரீச்சர், அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக அது ஒரு சுத்தமான ஒரு உயிரினமாக இருக்கிறது. இட்ஸ் a clean creature, அதை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு கடைசியாக நம்ம பார்த்தது the sheep are useful creature, அது எல்லாவற்றிலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இன்னைக்கு இன்னொரு காரியத்தை படித்து பிறகு அதிலிருந்து ஒரு மிக முக்கிய 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாவதாக அது நம்ம பார்த்தது அது திருப்தியாக இருக்கும். கண்டென்ட் கிரீச்சர், அது ஷீப்ஸ் ஆர் வெரி திருப்தியாக இருக்கும். மெய்ப்பன் எங்கே நடத்துகிறாரோ அங்கே திருப்தியாக இருக்கும். அது நல்ல மெய்ப்பனுடைய ஆடு. நல்ல மெய்ப்பனுடைய ஆடு மெய்ப்பன் எங்கே நடத்துகிறாரோ அங்கே அடங்கி அங்கேயே இருக்கும். அது வெளியில் பார்க்காது, ரொம்ப தூரம் போய் பார்க்காது, திருப்தியற்ற நிலையில் இருக்கிறது. எங்கே வைத்தாலும் அது எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி மிக முக்கியமாக சீப்ஸ் ஆர் டூமரஸ் கிரீச்சர் அப்படின்னு சொன்னால், அது எப்பவுமே பயந்த சுபாவம் உள்ளதாக, பயப்படுகின்ற ஒரு உயிரினமாக அந்த ஆடு என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஆட்டில் ரெண்டு வகை தான் இருக்குது. அதாவது தேவன் அதை எப்படி பிரிக்கிறார்னா 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. 3வது கேட்டகரி இல்லை. ஆண்டவர் பார்வையில் 3வது கேட்டகரி இல்லை. அப்போ இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் தான். ஒன்று அவருடைய ஆடுகள், இன்னொன்று அவருடைய ஆடுகள் அல்லாத ஆடுகள். சில ஆடுகள் காணாமல் போய் இருக்கிறது. அந்த ஆடுகளை அவர் என்ன பண்ணுவார்? மந்தைக்கு கொண்டு வருவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ அவருடைய ஆடுகள், அவருடைய தொழுவத்தில் வந்த பிற்பாடு அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயம் உள்ளதாக, எப்பொழுதும் அது பயந்த ஒரு ஆடாக இருக்கிறது. அது எதை பார்த்து? ஆபத்தை கண்டு பயப்படுகிறது. ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு சமிக்கைகள் ஏற்படும் பொழுது அது உடனே என்ன பண்ணுகிறது? அச்சம் கொள்ளுகிறது. தனக்குள்ளே ஒரு அச்சம் கொண்டு என்ன பண்ணுகிறது? உடனே அதை அறிந்து உணர்ந்து அந்த தீமைக்கு என்ன பண்ணுகிறது? அது விலகி ஓடுகிறது. அது எப்படிப்பட்ட பயம் என்று சொன்னால், அது ஒரு பரிசுத்த பயம், ஹோலி ஃபியர். அது அவருடைய ஆடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், பாவத்துக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு பயப்படும். அது மட்டும் இல்லை, ஓநாய்களுக்கு அது பயப்படும். ஓநாய் அது ஓநாயை குறித்து அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அதுதான் அந்த ஹோலி ஃபியர். அப்படின்னா என்னது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன பண்ணுகிறான்? சுற்றி திரிகிறான். இப்போ சத்துருடைய வேலைன்னா உங்களை எப்படி இடர பண்ணுவது, எப்படி உங்களை வீழ்த்துவது, எப்படி உங்களை ஆண்டவரை விட்டு பிரிப்பது, எப்படி உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுப்பது, இதுதான் பிசாசுடைய வேலை. அப்போ அவருடைய ஆடுகள் இந்த தீமைகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது, உஷாராக இருக்குது. சொல்லப்போனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது. அதற்குள்ளே ஒரு பெரிய ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நம்ம சொல்லும் பொழுது சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், இல்லையே நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க, நீதிமான்கள் பயப்பட மாட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். எதற்கு? நீதிமான்கள் நீதி செய்வதற்கு தைரியமாக இருப்பாங்க. தப்புன்னா அதை உடனே தப்புன்னு சொல்லுவதற்கு தைரியமாக இருப்பாங்க. நியாயத்தை பேசுவதற்கு தைரியமாக இருப்பாங்க. ஒருபோதும் நீதி செய்வதற்கு அவங்க பயப்படாம இருக்க மாட்டாங்க. நீதிக்கு பயப்படுவாங்க, நேர்மையாய் வாழ்வதற்கு பயப்படுவாங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதில் மிகவும் முக்கியம். அது போல்ட்னஸாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. நீதி செய்வதற்கு நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஆனால் தப்பு செய்வதற்கு பயப்படுவார்கள்.
ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு அவருடைய ஆடுகள். நாம் அவருடைய ஆடுகளாய் இருப்போமானால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நாம் சில காரியங்களுக்கு பயந்தே இருக்கணும், சில விஷயங்களுக்கு பயப்படணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மரண பயம் இருக்குது. ஐயோ மரணம் வந்துருமோ. நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா? தைரியமாக இருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே போல சில பேருக்கு பயம் வந்துடும். ஐயோ எனக்கு இந்த வருஷத்தில் ஏதாவது நஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா, வியாதி வந்தால் பயப்படுவாங்க. ஆனால் நீதிமான்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மரணத்துக்கோ வியாதிக்கோ துன்பங்களுக்கோ பயப்பட மாட்டாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? அவங்க சிங்கத்தை போல தைரியமாக தான் இருப்பாங்க. வியாதியினுடைய துன்பத்தை விட எனக்கு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக நினைப்பாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, எனக்கு வியாதியை பார்த்து பயப்படுறாங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமா வாழணுன்ற ஒரு பயம் அவங்க உள்ளத்தில் இல்லை. ஆனால் அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஆண்டவருக்கு பிரியமா வாழ பயப்படும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தினால், அந்த ஆண்டவரை துக்கப்படுத்துவதை விட நோய் வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, கஷ்டம் வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, பாடுகள் கூட வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஆண்டவரை வேதனைப்படுத்திடக்கூடாது. நான் வேதனைப்பட்டாலும் படலாம், ஆனால் என் தேவன் என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படக்கூடாது என்று நினைக்கிறது தான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் மெய்ப்பனை எப்படிப்படுத்தும்? மெய்ப்பனுக்கு பயப்படும், மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியும், மெய்ப்பனுடைய வழியில தான் நடக்கும். மெய்ப்பன் நடத்துகிற வழியில தான் அது போகும் வழியே, அது வேற வழிக்கு போகாது. ஏன்னா அதுக்கு தெரியும், இவருடைய நடத்துகிற வழியில தான் நான் போனோம், தப்பா போனா அவர் என்ன கண்டு கொண்டு என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார் அப்படின்னு தெரியும். இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆடுகளை சிரமப்படுத்துகிற நிறைய ஓநாய்கள் உண்டு. அப்போ இந்த ஓநாய்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ இந்த ஓநாய்களுக்கு அந்த ஓநாய்கள் இருக்கிறதா இல்லையான்றத நாம புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை நடத்துவார். எப்படி நடத்துவார் அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கே தெரியாம இந்த மாதிரி தவறான வழிகளிலே நாம் போய் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நினச்சிக்குவோம் இப்படி போனால் சூப்பராக இருக்கலாம், நல்லா இருக்கலாம் நினைப்போம். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். சத்ரு அங்கே உனக்கு வலை விரித்திருக்கிறான், உனக்கு அங்கே ஆபத்து இருக்கிறது தெரிந்த உடனே மெய்ப்பனானவர் 2 காரியம் வைத்திருக்கிறார். ஒன்று கோலும் தடியும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இந்த கோலும் தடியும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல். அது என்னன்னா, தடி ஆண்டவர் எதுக்கு வைத்திருக்கிறார்? இந்த மாதிரி ஓநாய்கள் வந்தால் அந்த ஓநாய்களை துரத்தி அடிப்பதற்கு. கோல் எதுக்கு வைத்திருக்கிறார்? ஆடுகளை போஷிப்பதற்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மேய்ப்பர்கள் சில நேரங்களில் அந்த போஷிக்கிற அந்த கோல் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஆடை குத்துவாங்க. தப்பாக போச்சுன்னா அதை என்ன பண்ணுவார்? குத்துவார். ஆனால் அவருக்கு தெரியும் எப்படி குத்தணும்னு. அவர் வேகமாக குத்திட மாட்டார். அதை கொண்டு அப்படி ஒரு இது பண்ணுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பெருசாக இருக்கும், அது வளைந்திருக்கும், வலைத்தடி. அதான் நம்ம பாடுறோம், வலைத்தடி கோலும் என்னை தேற்றுன்னு பாடுறோமே. அது போஷிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது சில நேரங்கள் நம்ம தப்பாக போகும்போது அதை வைத்து சில என்ன பண்ணுவார்? நம்ம மேலே கொஞ்சம் யூஸ் பண்ணுவார். அதுதான் உபத்திரவம். சில நேரங்கள் நமக்கு உபத்திரவம் வரும்போது ஆண்டவர் போஷிக்கிற அவருடைய கரத்தை கொண்டு நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். உபத்திரவம் வரும் பொழுது, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த தொல்லை, ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஆண்டவர் ஏதோ உணர்த்துகிறார் என்று புரிஞ்சுக்கணும். அவர் நல்ல மேய்ப்பன், நம்மை நல்லாதான் நடத்துவார், செம்மையான வழியில் நடத்துவார். ஒருபோதும் அவர் தீமையாய் நடத்த மாட்டார். நாம சில நேரங்களிலே தவறு செய்வோமானால் தவறை அவர் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார். கண்டிப்பா தவறை என்ன பண்ணுவார்? சுட்டி காண்பிப்பார். நீ போற வழி சரியில்லை, அது எப்படியாவது உனக்கு சுட்டி காண்பிப்பார். அதுதான் என்ன பண்றாரு? அந்த கோலையும் தடியும், தடி அந்த ஓநாய்களுக்கும் ஆடை பிடிக்க வருகின்ற மிருகங்களுக்கும் பயன்படுத்துகிறது. சில நேரங்களில் அதை கூட யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். ரொம்ப மீறி போகும்பொழுது தடி அது எனிமிக்கு வைத்திருக்கிறது உனக்கு பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் அநேக நேரங்களில் இந்த வலைத்தடியை வைத்து என்ன பண்ணுறாரு? இப்படி அந்த கிளைகளை பறிக்கிற அந்த தடியை வைத்து என்ன பண்ணுறாரு? சில நேரங்களில் அதை குத்துறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது, நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, நம்மை தரமானவர்களாய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். அப்போ பயந்திருக்கணும். மெய்ப்பனுக்கு பயப்படணும். மெய்ப்பனை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். மெய்ப்பனுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்யக்கூடாது. அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை போஷிக்கிறவர், அவர் என்னை ஆதரிக்கிறவர்,
அவர் என்னை பராமரிக்கிறவர், அவர் என்னை பாதுகாக்கின்றவர், அவரை நான் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க சிங்கத்தை போல நீதிமான்களா இருப்பார்கள். எதற்கு? நேர்மையாய் வாழ்வதற்கு, செம்மையாய் நடப்பதற்கு, உண்மையாய் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு. ஆனா பாவ காரியங்களுக்கு, அநீதியான காரியங்களுக்கு, தீமைகளுக்கு அதை செய்வதற்கு அஞ்சுவார்கள். ஏன் அஞ்சுகின்றார்கள்? அது தேவனை வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்று. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நல்லது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை என்ன பண்ணும்? பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் அவருடைய ஆடுகளாய் இருப்பீர்களானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நான் தீமையை வெறுக்கிறேன், நன்மையை பின்பற்றுகிறேன். எனக்கு நல்ல எண்ணங்களை தாங்க, நல்ல புத்தியை தாங்க, செம்மையான வழியில நடத்துங்க. அதுக்கு தான் தினந்தோறும் அவருடைய ஆலோசனையை கேட்பது, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையை வாசித்து, அவரோடு கூட உறவாடி, அவர் நடத்துகிற வழியில நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்குள்ள ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை எந்த விதத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தி விடக்கூடாது. ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். நான் ஆண்டவரை துக்கப்படுத்தினால் எனக்கு தான் அது ஆபத்தாய் வந்து முடியும், எனக்கு ஆபத்து வந்துடும். என் தேவன் எனக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கென்றே செய்வார், அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு நன்மைதான் செய்வார். சில நேரங்களில் சூழ்நிலைகளை அனுமதிக்கும் பொழுது அது என்னுடைய நன்மைக்கு. ஆகவே நான் கோணலான வழிக்கு போக மாட்டேன், கரடான வாழ்க்கையை வாழ மாட்டேன், செம்மையான வழியில் நடப்பேன். அவருக்கு பிரியமா வாழணும்னு நீங்க சரியா இருந்தீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி செய்வார். காலை வேளையில் இது கட்டுக்கதை அல்ல, நான் கட்டுக்கதைகளை சொல்ல வரவில்லை. தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாரானால் இந்த 2026ஆம் ஆண்டுல அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நன்மையும் கிருபையும் தொடருகின்ற ஆண்டாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறத ரொம்ப முக்கியத்துவம் வையுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், அசுத்தமான காரியங்களை தொடராதிருங்கள், அருவருப்பான காரியங்களை செய்யாதிருங்கள். உங்களுடைய மைண்ட்ல எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள், நான் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். சில நேரங்கள் இந்த பயம் நமக்கு இல்லாமல் போறதுனால தான் ஓநாய்களுடைய வாயில போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஓநாய்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சில நேரங்களில் அவருடைய தடியை அவர் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, அவருடைய கோலை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்களில் உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் மிக மிக அவசியம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு பயப்படுவது மிக மிக அவசியம். பயப்படுவது என்பது ஆண்டவர் நம்மளை ரொம்ப அடிமையாக வச்சிருக்கிறாரு அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு விழிப்புணர்வு உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார், அதை புரிந்து கொள்ளணும். சில பேர் நினச்சிக்கிறாங்க, ஆண்டவர்னா இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்றாரு, உன் நல்லது தான் சொல்கிறார், நீ விழிப்பாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருப்பதற்கு அது ரொம்ப அவசியம், உங்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளில் வாசிக்கிற 28:14, நீதிமொழிகள் 28:14 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20 எப்பொழுதும், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எப்பவுமே பயப்படுங்க. பாவம் அல்லது தீமை, யாராவது தீமையை சொல்லி கொடுக்கும் போது தீமை செய்ய உங்களை உருவாக்கூடும். ஐயோ நான் செய்ய மாட்டேன், நான் அப்படி நடக்க மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தீமை செய்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். தீமை செய்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு தீமையே வரும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வசனம் என்ன சொல்லுது? தீமை செய்கிறவர்களுக்கு தீமையே வரும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப நல்லா புரிந்து, இந்த விதி மாறாது. இன்னைக்கு நீ விதைக்கிற, நாளைக்கு நீ அறுவடை செய்வாய். அப்ப நல்லா புரிந்து, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பவுமே பயந்துரு. கர்த்தருக்கு பயப்படுதல்
தீர்க்காயுசை உனக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ராமன் சொல்லுங்க, எப்பொழுது ஆண்டவருக்கு பயந்திருப்பது. நீ அவருடைய ஆடா இருப்பாயனால் தீங்கு செய்வதற்கு, தீமையான காரியங்களை யோசிக்கிறதுக்கு ஒருபோதும் உன் மனசுல அந்த கரை வந்து விழாதபடி நீ என்ன பண்ணணும்? பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அந்த வசனத்தை 2 பகுதி இருக்குது. எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். பார்த்துக்கலாம், நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன். கர்த்தர் உணர்த்தி 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 நான் அப்படிதான் இருப்பேன் நீ அப்படியே இருந்தேனா ஒரு நாள் ஓநாய்க்கு இரையாவாய். பிரச்சனை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கடினமான காலங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் சொன்னாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தான் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று 128ஆம் சங்கீதம் முடிகிறது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாட்களிலே தீமையை விட்டு நம்ம விலகணும் என்கிறது ஒரு காரியம் மைண்ட்ல இருக்கணும். யார் சொன்னாலும் சரி, நம்மளை தீமை செய்ய தூண்டுவாங்க, நமக்குள்ள ஒரு விதமான காரியங்களை சொல்லுவாங்க, சுயம் சொல்லும், பிசாசு சொல்லுவான், உலகம் சொல்லி கொடுக்கும். ஆனா நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், எனக்குள்ள அந்த அச்சம் இருக்கணும். நான் தீமையை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிறதை என் கருத்தில் கொள்வேன். ஆனால் நிச்சயம் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருப்பாரு? இந்த உலகத்தில் வித்தியாசமாய் வைத்திருப்பார், மேன்மைப்படுத்துவார். அந்தந்த நாட்களிலே என்னென்ன செய்யணுமோ அதை பார்த்து பார்த்து செய்து நம்மை அழகு பார்க்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள் தாமதமாகலாம், ஆனால் அது நடக்காமல் ஒருபோதும் போவதே கிடையாது. அதான் ஒரு வீட்டு ஜெபத்தில் கூட நான் போன வாரத்தில் பேசினேன். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? அவன் பாத்திரனாய் நடந்து கொண்டான். எபேசியர் 4:1-2 என்ன சொல்லுகிறது? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். பாத்திரராய் எப்படி நடந்து கொள்வது? மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள், நீடிய பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் சொல்லும்போது 3-4 விஷயங்கள் அங்கே சொல்லுகிறார் எபேசியர் 4:2. ஆனால் அதில் ஒரு வசனத்தை நான் எடுத்து தியானம் பண்ணும்போது சொன்னேன், நீடிய பொறுமையாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த நீடிய பொறுமை நமக்கு இருக்க மாட்டேனுங்க. அநேக நேரங்களில் ஆண்டவர் என்ன சொன்னார் நடத்தலை, ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆண்டவர் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு. ஆனால் அவனுக்கு குழந்தையே இல்லை. எத்தனை வருஷம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருந்தது? 25 வருடங்கள் அவன் பொறுமையாக இருக்க வேண்டியது. அதனால தான் எபிரேயர் 6:15 சொல்லுகிறது, நீடிய பொறுமையினாலே வாக்கு தத்தத்தை பெற்றான் ஆபிரகாம் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு அந்த பொறுமை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஆடுகளுடைய கேரக்டர். அவருடைய ஆடுகளுடைய கேரக்டர்னா அவருக்கு பயந்து இருக்கும். ஒரு நாளும் காலங்கள் கடந்து போகிறதே, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதே, என்னை ஏன் இப்படி கைவிட்டார்னு சொல்லி பொறுமையை விட்டுறாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கும். ஏன்னா நான் எப்படி பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் எபேசியர் 4:2 சொல்லுகிறது, எப்படி நான் பாத்திரமா நடக்கணும்? ஒரு வசை கூட அதை வாசிப்போம். எப்படி நான் பாத்திரமா நடப்பது? எபிரேயர் 4:2 சொல்லுகிறது, இப்படிதான் பாத்திரமா நடப்பது. எப்படி பாத்திரமா நடப்பது? அது சொல்லுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும். அவருடைய பிள்ளைங்க மிகுந்த மனத்தாழ்மையா நடந்துக்கணும், இதான் பாத்திரமா நடப்பது. அடுத்தது சாந்தமும், சாந்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும், இதுதான் பாத்திரமாய் நடப்பது. அடுத்தது நீடிய பொறுமை உடையவர்களாய். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையா இருங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஏற்ற நேரத்தில் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ அவசரப்படுற மாதிரி அவர் அவசரப்பட மாட்டார். அவர் சரியான நேரத்தில் அவர் தம்முடைய காரியங்களை நடப்பித்து காண்பிப்பார். உங்க வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்க வாழ்க்கையில இதுவரை நடக்காத காரியங்கள் இனி வரும் நாட்களிலே நடக்க வேண்டுமானால் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள், ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். எப்படி ஆபிரகாம் நீடிய பொறுமையாயிருந்தான்? அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சோர்வு வரும்போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்க அற்புதமானவர், உம்மாலை செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீர் ஆச்சரியப்படுத்துகிற தேவன். நீர் வனாந்திரத்தை வயல்வெளியாக ஆக்க முடியும். நீர் வழியே இல்லாத இடத்துல ஒரு புதிய வழியை உண்டாக்க முடியும் அப்படின்னு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். பொறுமையை இழக்கல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள், மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் நீடிய பொறுமையினாலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். இதுவரை நடக்காத காரியங்களை கர்த்தர் 2026 நடத்துவார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரை நடக்கல, ஆனா 2026 எனக்கு கர்த்தர் செய்வார். நான் அவருக்கு பிரியமா வாழ்வதை ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். ஒரு நாளும் தீமை செய்கிற எண்ணம் எனக்கு வராது. ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன். நான் கஷ்டப்பட்டாலும் படுவேன், அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு விளங்குகிறதா? கரங்களை தட்டி காத்துற மயப்படுது. இப்பொழுது அதைவிட இப்பொழுது நான் படித்த காரியங்களை விட மிக முக்கியமான 3 காரியங்களை சொல்ல போகிறேன். இது ஆடுகளினுடைய தன்மையை பற்றிய அற்புதமான சில காரியங்களை சொல்ல போகிறேன். 3 கீ பாயிண்ட், அதாவது திறவுகோல் குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகள், அவருடைய ஆடுகள் அவருக்குரியது, அது அவருடையது, அவருடைய ஆடுகள். அது ஆண்டவர் உரிமையாக சொல்கிறாரு. யோவான் 10:14 என்ன சொல்கிறாரு? வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:14 வாசிங்க. எடுத்தவர்கள் வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். இதை கவனிங்க இந்த வசனத்தை. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும், நல்லா புரிந்துங்க, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். போதும் போதும். நான் என்னுடையவைகளை. அப்போ இந்த ஆடு யாருக்குரியதுங்க? யாருடையது? அவருடையது. எல்லாம் நெஞ்சு மேல கை வைத்து சொல்லுங்க, நான் அவருடைய ஆடு. I am belongs to him. அவர் உரிமை பாராட்டுகிறார். நான் அவருக்கு சொந்தம். சோ இந்த ஆடு யாருடையது? அவருடையது. ஹல்லேலூயா. இப்போ அவருடையதுன்னா என்னங்க? அது இஷ்டத்துக்கு வாழாதுங்க. அதுக்கு தெரியும், நான் எனக்கு சொந்தம் அல்ல. கடந்த காலங்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பழைய பாடல்களை பாடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சாரம்சம் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. பழைய காலத்து பாடல்கள், கீர்த்தனையில், நீயுனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. எல்லாம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க, நான் எனக்கே சொந்தம் கிடையாது, நான் இயேசுவுக்கு சொந்தம். நான் அவருடைய ஆடு. என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அவருடையது. ஹல்லேலூயா. அவராலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, என் இஷ்டமாக நான் செய்ய முடியாது. அதனால தான் காலைதோறும் ஜெபிப்பது. காலைதோறும் அவருடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்கிறோம். ஆண்டவரே, என் மைண்டு என்னென்னமோ சொல்லி என்னை தூண்டும். இந்த மாம்சம் சில காரியங்களை சொல்லும், உலகம் சில காரியங்களை சொல்லி என்னை இதை செய்ய வலியுறுத்தும். ஆனால் நான் எனக்கு சொந்தம் கிடையாது. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும், நான் செய்கிறேன் என்று அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்ற அவருடைய ஆடுகளாக இருக்கும். நாம் அவருக்கு சொந்தம்னு சொன்னால் நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ அவருக்கு சொந்தம் என்று சொன்னால் உன் இஷ்டத்துக்கு நீ வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே பாருங்க, அவருடைய ஆடுகளுக்கு முத்திரை போடுகிறார், அடையாளம் எடுக்கிறார். அவருக்கு தெரியும். அதான் சொல்றாரு, என் ஆடு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஒவ்வொரு மேய்ப்பனும் அவருடைய ஆடுகளுக்கு அடையாளம் எடுக்கிறார். நம்ம மேல சில அடையாளங்களை அவர் இட்டிருக்கிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு உங்கள் ரட்சகராக அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் மேலே ஒரு அடையாளம் ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் போட்டுட்டாரு. அவருக்கு தெரியும், நீ அவருக்கு சொந்தம். நீ உனக்கே சொந்தம் கிடையாது. உலகத்தில் இந்த பிசாசுக்கோ இந்த உலக காரியங்களுக்கும் நம்ம சொந்தங்க. ஏன் இஷ்டப்படி நான் வாழ முடியாதுங்க. ஏன் இஷ்டம் மைண்டு சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்கிறது தான் நான் செய்வேன். அல்லேலூயா. யார் எனக்கு சொன்னாலும் நான் போய் தனியாக என்ன பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன், செய்யலாமா? அவங்க தப்பாக சொன்னால் போல்டாக சொல்லுவேன், இல்லை அப்படி செய்யக்கூடாது, நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க இப்படி தான் செய்யணும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணும்போது சில விஷயங்களை என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளை சொல்லும்போது அது நேர்மையாய் நீதியாய் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அதை நான் செய்ய சொல்லுவேன். இல்லை இது ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இதை நம்ம செய்யக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படுவார், அதை எடுத்து சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த போல்ட்னஸ் நமக்கு தேவை. நம்முடைய பிள்ளைகளானாலும் நம்முடைய குடும்பமானாலும் யாரானாலும்
நாம் நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது, நம்முடைய இஷ்டப்படி நடக்கிறவர்கள் அல்ல. நாம் அவருடைய ஆடுகள், அவருக்கு சொந்தம். அவருடைய வழிகளிலே நாம் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவரோ அவன் பாக்கியவான். இந்த 2026 நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடப்பீர்களானால் இந்த 2026 ஆண்டு நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார், ஆச்சரியம் ஊட்டுவார். ஆனால் ஒன்லி திங், இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. நீங்க நடக்கிற நடக்கையை சார்ந்தது. நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் சொந்தம் பாராட்டுவார். இது ஏன் பிள்ளைங்க, யோபு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு போய் கேட்கறான், என்ன நீங்க சுத்தி வேலை அடிச்சு வச்சுக்கிறீங்க, உள்ளவே போக முடியலையே. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. இன்னைக்கு அவருக்கு உண்மையா நடக்கிற பிள்ளைகள் மேல் அவருக்கு கவனம். ஒருவேளை உபத்திரம் வரலாங்க. யோபினுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் பல பாடுகளை பட்டார். அதுக்கப்புறம் கர்த்தர் ரெட்டிப்பை ஆசீர்வதித்தார். ஒருபோதும் சாத்தான் அவரை டேமேஜ் பண்ண ஆண்டவர் விடலை. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருப்பார். அவருடைய அனுமதியின்றி உங்க வாழ்க்கையில் ஒன்று நடக்காது. அவருடைய சித்தம் இல்லாமல் உங்க தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியோ விழாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அவ்வளவு அற்புதமான தேவன். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருக்காகவே வாழ்வோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு அவருடைய அன்பில் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. அவர் மேலேயே படுத்து கொள்ளுங்கள். நல்ல மேய்ப்பன் ஆடு எப்படி இருக்கும்? அவருடைய தோளின் மேலேயே இருக்கும். அதான் சொல்றாரு, நீங்கள் என் கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லுகிறார். உங்களை எல்லாரையும் என்னுடைய உள்ளங்கையில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மறைந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளை சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் அவ்வளவு அற்புதமானவர், அவ்வளவு நல்லவர், நம் மீது அன்புள்ளவர். நமக்கு ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்னா, நம்மளை அடிமையா வைத்துக்கிறது இல்லைங்க. நம்ம விழிப்புணர்வுகளாய் நடக்க, விழிப்புள்ளவர்களாய் வாழ, தெளிவுள்ளவர்களாய் வாழ, இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சாட்சியோடு வாழ தேவன் நம் மீது மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட நல் உறவு பொருந்துங்கள், நல்மனம் பொருந்துங்கள். ஏதாவது பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தி இருப்பீங்கன்னா உடனே போய் ஒப்புரவாகுங்க, உடனே அதை சரி பண்ண பாருங்க. பாவத்திலும் வஞ்சனையிலும் நிலைத்து 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 உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான். ஆனால் எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுங்க. அவருடைய வழிகளில் நடக்கிறத பிரதானமா கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட உறவில் எப்பொழுது என்ன பண்ணுங்க, இருங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்ம பார்க்குற காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம சிந்திக்கிற காரியங்கள் பர்சனலாக அவருக்கு தெரியும். ஏன்னா நாம் அவருடைய ஆடுகள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார், நம்மளை ஆண்டவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தீயோரையும் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து கர்த்தர் தீயோரையும் நல்லோரையும் பார்க்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கு முகம் விரோதமாக இருக்கிறது, நன்மை செய்கிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறதற்கு. பரிசுத்த வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன துயரம் வந்தாலும் சரி, நீங்கள் அழிந்து போவதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்குவார். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினாலே. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியங்க. ஏசாயா 43:1 ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஏசாயா 43:1, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆமென், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் அவருடையவன், நான் அவருடையவள், நான் அவருக்கு சொந்தம், நான் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் பயப்பட போகிறதில்லை, நான் அவருக்கு சொந்தம். இந்த 2026 கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அவர் என்னுடைய ஆத்மாவை காப்பார். அவர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுத்து. எப்பொழுதும் பயந்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஜாய் சாமுவேலே உன்னை சிருஷ்டித்தவரும், ஜாய் சாமுவேலே உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன்,
உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உங்கள் பேரை வச்சு படிங்க பார்க்கலாம். உங்கள் பேரை வச்சு படிங்க. நீங்கள் உங்கள் பேரை வச்சு படிங்க. பைபிளை தரங்க. பைபிளை திறந்து உங்கள் பேரை வச்சு நம்ம எல்லாம் படிப்போம். இப்பொழுதும் ஜாய் சாமுவேலே, உன்னை சிருஷ்டித்தவரும் ஜாய் சாமுவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த காலை வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் பேரை தெரியும் அவருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பேர் அவருக்கு தெரியும். சில பேருக்கு நம்மளை ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே உங்கள் பேர் நாங்கன்னு கேட்குறாங்க. மறந்துடுச்சே, உங்கள் பேர் என்னான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், என்றைக்குமே உன் பேரை மறக்க மாட்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்றார். யார் சொல்லுவா பாருங்கள், அவர் உங்களை மறக்கவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பேர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன் சுபாவம் அவருக்கு தெரியும். நீ என்ன குணம் கொண்ட ஆள் எல்லாம் தெரியும். நீ முரட்டாட்டம் பண்ண உன்னை விடவே மாட்டார். நீ கடினப்படுத்தின உன்னை விட மாட்டார். உன்னுடைய சுபாவம் அவருக்கு தெரியும். அதான் சொல்கிறார், பயப்படாதே இஸ்ரவேலே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன் சுபாவம் எனக்கு தெரியும். சுபாவம் மட்டுமா தெரியும், உன் தேவைகள் என்ன என்று தெரியும். இந்த 2026 நீ என்ன வழியாய் நீ கடந்து கொண்டிருக்கிறாய், என்ன கஷ்டத்தின் ஊடாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய், எவ்வளவு நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, இந்த நெருக்கங்கள் என்னை நெருக்குகிறதே, எனக்கு யார் உதவி செய்வார் என்று. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருக்கு பயப்படுகிறவர்களே ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், அவருடைய ஆடுகள் பயப்படுத்துவார் இல்லாமல் அமெரிக்கையோடு படுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அமெரிக்கையோடு நீங்கள் படுத்துக்கொள்வீர்கள். செமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யோவான் 10:3 அதை வலியுறுத்தி இயேசு சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே அவர் தனக்கு பயன்படுத்துகிறார். இயேசு யோவான் 10:3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்கும், சத்தத்துக்கு செவி கொடுக்கும், தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தன்னுடைய ஆடுகளை அவன் பேர் சொல்லி கூப்பிடுகிறான், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இந்த உலகத்தில் கர்த்தர் உன்னை அற்புதமாக நடத்துவார். சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அவர் சொன்னார். சொன்னதை இங்கே வலியுறுத்துகிறார். நான் தான் அதுன்னு காமிக்கிறார். நான் தான் அங்கே சொன்னேன், நான் வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். 2026 தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை, இந்த உலகத்தில் சத்துரு எதை கொண்டு வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். அவருக்கு பயப்படுங்கள். அவருக்கு பயந்து நடங்க. அவருக்கு பயந்துட்டா நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நீ அவருக்கு பயப்படலை, எல்லாத்துக்கும் பயந்து தான் ஆகணும். அவருக்கு பயப்படாமல் நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்த, சாத்தான் வந்து உன்னை உரிமை பாராட்டுவான். நீ எப்பவும் மனசில் நினச்சிக்கணும், நான் அவருடையவன், நான் அவருடையவள், நான் அவருக்கு சொந்தம். என்னை யாரும் அவர் கையில் இருந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இரண்டாவதாக ஹார்ட் பாயிண்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் ஹார்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அந்த அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும், அவர் பின்னால போகும். அதான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் யாருங்க? யாரு அவருடைய ஆடு? அவர் சத்தத்தை கேட்கும், அவர் பின்னாடி போகும். அந்நியருடைய சத்தத்தை அது கேட்காது, அந்நியருக்கு பின்னால போகாது, தீமையான ஆலோசனைகளுக்கு உட்படாது, தீமை செய்ய தன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காது. அது நிற்கும். ஏன்னா அது தெரியும், அது யாருடைய சத்தம் தெரியும், அதுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் அது கேட்கும். அது சொல்லும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அது என்ன பண்ணும்? அவர் சத்தத்தை மட்டும்தான் கேட்கும், அவர் பின்னால தான் போகும். இந்த 2026 நீ அவருடைய ஆடா இருப்பேன்னா அவர் சத்தத்தை மட்டும் கேளு, அவர் பின்னால போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சத்தத்தை கேளு, அவர் பின்னால போ. யோவான் 10:27, அதுலேயே 10:27 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்,
அவைகள் என் பின்னாடி தான் வரும். அது வேற ஒருத்தர் பின்னால போகாது. இன்னைக்கு 2026 நல்ல இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். நான் அவருடைய ஆடு, அவர் பின்னால தான் போவேன். ஒருபோதும் உலகத்து பின்னால போக மாட்டேன். ஒருபோதும் பிசாசின் பின்னால போக மாட்டேன். இந்த ஆசை இச்சைகள், இந்த உலக காரியங்கள் மேல கவனம் செலுத்த மாட்டேன். நான் அவருடைய ஆடு, அவர் சத்தத்தை கேட்பேன், அவர் பின்னால செல்வேன். சிலுவையின் முன்னே, உலகமேன் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவருக்கு பிரியமா வாழ்வதே என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆடு, அவருடைய ஆடுக்கு ஒரு 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 உள்நோக்கம் இருக்கிறது. உள்ள ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை கேட்கணும். இதுதான் அதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய உள்ளுணர்வு சொல்லும். எல்லாம் நிறைய சொல்றாங்க, பட் அவர் என்ன சொல்றாரு தெரியலையே. நிறைய பிரச்சனை வந்து எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குது. ஆனா அப்பா என்ன சொல்றாரு? பிரச்சனை சில காரியங்களை சொல்லும், சாத்தான் சில காரியங்களை சொல்லுவான், உலகம் சில காரியங்களை சொல்லும். ஆனா இதெல்லாம் சொல்றதை விடுங்க, என் தேவன் என்ன சொல்லுகிறார்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. சோ அதற்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஒருபோதும் இந்த அந்நியர்களுடைய சத்தத்தை அது கேட்காது. சூழ்நிலை சொல்றத கேட்காது. சூழ்நிலை சொல்றதை பார்த்து அப்படியே உடைஞ்சு போகாது. சூழ்நிலையை பார்த்து அப்படியே தோண்டு போகாது. அது அவருடைய சத்தத்தை என்ன பண்ணும்? கேட்கும். அவர் பின்னால என்ன பண்ணும்? போகும். அவருக்கு முன்னாடி போகாது. சில ஆடுலாம் திருட்டு ஆடுங்க, மிஞ்சி போகிற ஆடுகள், மிஞ்சின காரியங்கள், அது ஆண்டுக்கு முன்னாடி போக பார்க்கும். ஆண்டு சொல்றாரு, நான் முன்ன போறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த 2026 நல்ல மேய்ப்பனாகிய என் தகப்பன் எனக்கு முன்னே போகட்டும், நான் அவர் பின்னே போவேன். ஹல்லேலூயா. அவர் முன்னே போகட்டும், நான் அவர் பின்ன என்ன பண்றேன்? போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னால நான் போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆடுகளுக்குடைய மார்க் என்ன, அடையாளம் என்னன்னா, இது இன்னொரு அடையாளம் அவர் போடுறாரு. அவருடைய ஆடுகளுக்கு அவர் வைத்திருக்கிற அடையாளம்னா அது கீழ்ப்படியும். அவருடைய ஆடுகள் என்ன பண்ணும்? ரொம்ப கீழ்ப்படியும், ஒபீடியண்டா இருக்கும். அது அவரை லிசன் பண்ணும், அவரை கவனிக்கும். அதுதான் அவருடைய உண்மையான ஆடுகள். அவர் சத்தத்தை கேட்கும், அவருக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படிதல். சங்கீதம் 95 7ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 95:7, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான, மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்முடைய தேவன். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். இஸ் மை காட். அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய மேய்ச்சலின் ஜனம், அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் அவருடைய ஆடுகள் அவர் கைக்குள்ளே இருக்கும். அது அங்கங்க ஓடுற ஆடா இருக்காது, திருட்டாடா இருக்காது, வெள்ள ஆடா இருக்காது. அது செம்மறி ஆடுகள். மெய்ப்பன் கூடயே இருக்கும், மெய்ப்பன் பின்னாலேயே போகும், மெய்ப்பன் சத்தத்தை கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோவான் 10 அதையே ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரன் சொன்னதை ஆண்டவர் யோவான் 10:4-5 சொல்றார் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 4-5. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் ஆமென், ஹல்லேலூயா, அவனுக்கு பின் செல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவனுக்கு பின் செல்லுகிறது. 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல். ஓ ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப டூ மச் உலக பிரகாரமா வாழாதீங்க. உலக காரியங்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க. கர்த்தருடைய காரியங்களில் கவனம் செலுத்துங்க. எப்போ பாரு இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலகமா இந்த என்டர்டைன்மெண்ட்டு, டூ மச் என்டர்டைன்மெண்ட்டு, ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிற நிலை, இதெல்லாம் மாறணும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும், கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும், அதிகமாக ஆண்டவரோடு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், உறுதியாக இருக்கணும், எல்லாம் பண்ணணும். எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யணும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்நியருடைய சத்தத்தை
சும்மா அந்நியருடைய சத்தத்தை கேட்க போகக்கூடாது. அந்நியருடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. அந்நியருடைய சத்தத்தை கேட்கிறதினால் சாத்தான் பல காரியங்களை சொல்லி தருவான், தவறு செய்ய தூண்டுவான். சில நேரங்களில் நம்மளை வந்து திசை திருப்புவான், ஜெபிக்க விடாமல் பண்ணுவான், தேவனை தேடுவதற்கான கடினமான இருதயத்தை கொடுக்க பண்ணுவான். ஆனால் நீங்கள் அதை கேட்கக்கூடாது, அவர்களை விட்டு ஓடி போனோம். கடைசியாக மூன்றாவதாக, இது ரொம்ப முக்கியம், அவருடைய ஆடுகள் அவரையே சார்ந்து வாழுகின்ற ஒரு ஆடுகளாக இருக்கும். அவரையே, அதுக்கு வந்து வேற தெரியாது, அது தன்னை நம்பாது, மெய்ப்பனை தான் சார்ந்து கொள்ளும். தண்ணி தாகம் எடுத்தாலும் மெய்ப்பங்கிட்ட தான் வரும், பசி எடுத்தாலும் மெய்ப்பங்கிட்ட தான் வரும். ஏதோ உடம்புல வந்து உடம்பு சரியில்லை, மெய்ப்பங்கிட்ட தான் வரும். பூச்சிக்கீச்சு ஏதோ கடிக்குது, மெய்ப்பங்கிட்ட தான் வரும். ஓனாய் வருது, மெய்ப்பங்கிட்ட தான் வரும். மெய்ப்பனை நோக்கி கூப்பிடும். இது அவருடைய ஆடுகள். அது தன்னை சார்ந்து வாழாது, மெய்ப்பனை சார்ந்து வாழுகிறது தான் அவருடைய ஆடுகள். இந்த 2026 நீ யாரை நம்பி போற? நீ யாரை நம்பி வாழ போற? தன்னை நம்பி வாழ்ந்த எத்தனையோ பேர் 2025 முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை. ஆனால் அவரை நம்பினதுனால இன்னைக்கு அவர் கிருபையாய் நமக்கு இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த 2026 ஆண்டில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் என்னை நம்பி வாழ போறதில்ல, என் திறமையை நம்பி நான் வாழ போறதில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் நம்பி வாழ போறதில்ல, நான் கர்த்தரையே சார்ந்து வாழ போகிறேன். ஐ எம் கோயிங் டு டிபெண்ட் ஆன் மை காட். என் தேவனையே நான் சார்ந்து கொள்ள போகிறேன். அவரே என் கோட்டை, அவரே என் துருகம், அவரே என் தஞ்சம், அவரே என் அடைக்கலம், அவரே என்னுடைய இரட்சண்ய கோட்டை, அவரே என்னுடைய இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே சார்ந்து வாழ போகிறேன், அவரையே அண்டிக் கொள்ள போகிறேன். ஏன்னா அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை சார்ந்து வாழ்வது மிக மிக அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா வழி தப்பி போயின்னு இருக்கிறீங்க, திசை மாறி போறீங்க. ஏதோ உங்களை கவர்ந்து இழுக்கிறது உலகம், ஏதோ ஒன்று உங்களை இழுக்க பார்க்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காம உங்க இஷ்டப்படி வாழ்வதற்கு இந்த உலகம் கற்றுக் கொடுக்கும். எதுதான் தப்பு இல்லை, எல்லாம் செய்யலாம். யார் தான் செய்யலை? பிசாசு சொல்லுவான். ஆமாம், எல்லாம் தான் செய்கிறாங்க, இப்படி வாழறது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, நான் அப்படி வாழக்கூடாது. யாருன்னா என்ன ஒன்று சொல்லிக்கிட்டோம், நான் வழி தப்பி போகிற ஆடாக இருக்க மாட்டேன். வழி தப்பி போனால் டேஞ்சர் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது. ஏசியா 53 அருமையான காரியத்தை ஏசியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஆட்டை பற்றி ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறார். ஏசியா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். போதும் நம்ம வழியில போனது, போதும் வழி தப்பி போனது. ஆனா இன்னைக்கு அவரை சார்ந்து வாழ, அவரை டிபெண்ட் பண்ணி வாழ, அவரை மேன்மை உள்ளவராய், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட அவர் தான் எனக்கு மேன்மை. பணம், பொருள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டம், பதவி, படிப்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள், நமக்கு வந்து வாக்கு கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் கூட ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க. இவைகள் கூட நம்மளை விட்டு விலகிடும். இவைகள் கூட நம்மளை வந்து என்ன பண்ணும்? மோசம் பண்ணும். ஒருபோதும் மோசம் போக்காதவர், ஒருபோதும் உன்னை கைவிடாதவர், ஒருபோதும் உன்னை கலங்க பண்ணாதவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை வெக்கப்பட விட மாட்டார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார், உன் சத்துருக்கு முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்துவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர பண்ணுவார். நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா. ஒரு நாளும் வழி தப்பி போயிட்டீங்கன்னா, எங்கேயோ தப்பு நடக்குது, நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன்னா, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நாம் எல்லோரும் வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மேல் விழ பண்ணினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், சுகத்தை உண்டு பண்ணும், நமக்கு நன்மையை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்ததே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நினைவு கூறுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நான் நல்லா இருக்கிறதுக்காக அவர் பாடுபட்டார், நான் நல்லா இருக்கிறதுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நான் சுகமாயிருப்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நான் வழி தப்பி போகக்கூடாது என்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து காண்பித்தார், ஜீவனை எனக்காய் தந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இப்போ யாராவது ஆண்டவரை விட்டு விலகி ஏதோ ஒரு தவறான பாவத்தில், ரகசியமான பாவத்தில்,
இது யாருக்கும் தெரியாது, நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானால் சங்கீதக்காரனை போல ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அது ஆபத்தை உங்களுக்கு கொண்டு வரும். பாவம் எப்பொழுதும் அதற்கான தீர்வை அது பலன் கொடுக்கும். பாவம் பலன் கொடுக்கும். பாவம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதை உணர்ந்து கொண்ட சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். 119 சங்கீதம் 176 வசனத்தில் 119 சங்கீதம் 176 வசனத்தில் தாவீது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அதற்காகவே அவர் அந்த ஜெபத்தை செய்கிறார். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எங்க ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? எங்க ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? எங்க உங்க சுய புத்தி மேல சாய்ந்து உங்க வழியில நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க? அப்படி போகிறதுனால உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது. 2026 பிரச்சனை பெருசாகிடும். ஆனால் இப்பொழுதே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, காணாமற் போற ஆட்டை போல உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய அடியான் வழி தப்பி கொண்டிருக்கிறேன், உம்முடைய அடியானை தேடுவீராக. இந்த காலைவேளை அப்படிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஜெபம் 2026 புதிய கதவுகளை உங்களுக்கு திறக்கும். புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். ஜெபம் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, காணாமல் போற ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியானை தேடுவீராக. இந்த காலை வேளையிலே உம்முடைய அடியானை தேடுவீராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34 அதிகாரம் கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எசேக்கியேல் 34 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித்திருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். வழி தப்பி அங்கங்க சிதறி உங்க இஷ்டப்படி வாழ்கிறத நிறுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும்படி இன்னைக்கு இந்த எளியனாகி என்னை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் எங்கேயாவது சிதறி திரிகிறவர்களா இருந்தால் தயவு செய்து உங்களை விசாரிக்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவருடைய மந்தைக்குள்ளே வாங்க. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் கெட்ட குணங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சிதறுண்டு என் சொந்த வழியில் போனதுனால நிறைய பாதிப்புகள், நிறைய இழப்புகள் சீக்கிரம் வந்துட்டா அந்த பாதிப்பெல்லாம் கர்த்தர் மாட்டிடுவார். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. எல்லாரும் எழுந்திருந்து இன்னைக்கு நம்ம அவருடைய ஆடுகளாய், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய், அவருக்கு சொந்தம் என்கிற உணர்வோடு கூட இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, காணாமல் போன ஆட்டை போல நான் சிதறுண்டு அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, வழி தப்பி போய் கொண்டிருக்கிறேன், என்னை தேடுவீராக. என் குறைவுகளை மன்னிங்க. நான் யாருக்கிட்டையாவது நான் தவறாக நடந்திருப்பேன் ஆனால், நான் யாரையாவது தூக்கப்படுத்தியிருப்பேன் ஆனால், யாருக்கு விரோதமாய் தீங்கு நினைத்திருப்பேன் ஆனால், நான் உங்களுக்கு பிரியமில்லாத குணத்தை உடையவனாக இருப்பேன் ஆனால், நான் எங்கேயாவது உண்மை துக்கப்படுத்தி இருப்பேன் ஆனால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களை உணர்த்தட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்ததை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் இதை மறக்காதீங்க. நீ உனக்கு சொந்தம் இல்லை, நீ அவருக்கு சொந்தம். அவர் உன் பேரை அறிஞ்சிருக்கிறாரு, உன் சுபாவத்தை அறிஞ்சிருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா! உன்னுடைய பேரை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கிறவர் உன் சுபாவத்தை அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனை அறிந்திருக்கிறார், உன் போராட்டத்தை அறிந்திருக்கிறார். எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த போராட்டம், எதனால் இந்த கஷ்டம், எதனால் இந்த கடினமான சூழ்நிலை? நீ சிதறுண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய், நீ வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கே மெய்ப்பனை நோக்கி கூப்பிடு. காணாமல் போற ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியாரை தேடுவீராக. என் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா ஆண்டவரே கெட்ட சுபாவங்களும் மாறட்டும். உமக்கு பிரியமா வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தம் செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேன். என்னை உம்முடைய ரத்தத்தால கழுவும், என்னை உம்முடைய புதிய சிருஷ்டியாய் மாற்றும். எல்லா ஆண்டுகிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை கழுவும் உம்முடைய ரத்தத்தினால. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய ஆடாய் ஜீவிக்க, மனம் போன போக்கில் நான் போகாதபடி, ஏன் இஷ்டப்படி நான் வாழாதபடி, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ இந்த காலை வேளை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. காணாமல் போன அந்த ஆட்டை மேய்ப்பன் கண்டுபிடித்த போது அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை தோளின் மேல் போட்டுக்கொண்டு வந்தானே, அதுபோல ஆண்டவரே, இன்னைக்கு உங்களை விட்டு விலகி தங்களுடைய சுய இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய